வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா எல்லாரும் காத்துட்டு இருந்த ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிபா ஸ்வாப் வந்து லைவ் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் இப்போ ஷிபா இனு என்ன ஆகும் அதை பத்தி ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அப்புறம் பிட்காயின் பத்தி கூட சில அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு மேக் டெக் தமிழ், இங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட் டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருங்க. சொல்ல நம்ம சேனல் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். சோ இந்த டாபிக் உள்ள போலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்தது நியூஸ். ஷிபா ஸ்வாப் வந்து லைவ். நீங்க ட்விட்டர் ஹேண்டல் ஷிபா, அது அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல் பார்க்கலாம். பென் ஷிபா ஸ்வாப் இஸ் லைவ்னு வந்திருக்கு. ஸோ இப்பதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோ இருக்க சமயத்துல ஷிபா இன்னும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 0.50 தாண்டி 893 கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் ஷிபா இனு பத்தி. இப்படி டம்ப் ஆயிட்டு இருக்கும்போது சரி, அப்புறம் பம்ப் ஆயிருக்கும்போது சரி, நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 0.50 தாண்டி 820 வச்சிருந்தேன். ஸோ அங்கதான் நீங்க வந்து ஓகே என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்க அங்க என்ட்ரி எடுத்திருந்தாங்க இப்போ உங்களுக்கு செம்மையான ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கும். பட் இன்ன வரைக்கும் செல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்பதான் இன்னைக்கு தான் ஷிபா ஸ்வாப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு சொல்லலாம். ஆனா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன்னா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட்டின்னு ஒரு இது இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வாப்ஸ் அப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ அதை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டிக்காக, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ அங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஷிபா ஸ்வாப் வந்து இன்ன வரைக்கும் டெஸ்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஷிபா ஸ்வாப் வந்து அஃபிஷியலா லான்ச் ஆயிட்டு. ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னா ஷிபா இனு இங்க இருந்து ஷிபா இனு எவ்வளவு மேல போகும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட சார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 0.50 தாண்டி 900 இல்ல $950 இருக்கு இல்லையா. ஸோ அங்க வரைக்கும் போகும். அப்புறமா கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகும் எனக்கு தோணுது. அப்புறமா 1 இல்ல 2 வாட்டி ரீடெஸ்ட் ஆகி அந்த 0.40 தாண்டி 10 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதை தாண்டி கூட ஷூட் ஆயிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஷிபா இனு 7% 8% பை பம்பிங் ரேட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 20% மேல கூட இப்போ இன்னில இருந்து போகலாம். ஏன்னா ஷிபா ஸ்வாப் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆஃபிஷியலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷிபா ஸ்வாப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஷிபா இனு வருது. அப்புறம் அதாவது ஷிபா இனு ஸ்வாப் பத்தி கேட்டீங்கன்னாக்கா அவங்களோட 3 டோக்கன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஷிப், இன்னொன்னு வந்து லீஷ். ஸோ லீஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து டாஷ் காயின் கில்லர்னு போடுவாங்க. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா $3000 கிட்ட இருக்கு. ஸோ இதோட விலை. ஸோ 3 டோக்கன் இருக்கு ஷிபா ஸ்வாப், அதாவது ஷிபா இனுவோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 3 டோக்கனும் இவங்க வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்படி ஷிபா இனுல இன்வெஸ்ட் பண்ணலாமா. ஸோ ஷிபா இனு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பா. பட் இதோட 3 காயின் இருக்கு. ஒன்னு வந்து ஷிப், ஒன்னு வந்து லீஷ், இன்னொன்னு வந்து போன். ஸோ இவங்க 3 டோக்கன்ஸை தான் இவங்க வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ போன் வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலீஸ் ஆகோட நீங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து போன் வந்து ஸ்டார்டிங்ல 0 டோக்கன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதால அதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஏறும் போது அப்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னீங்க. பட் இன்ன வரைக்கும் போன் ரிலீஸ் ஆகல. இந்த 2 டோக்கன், அதாவது ஷிப் அப்புறமா லீஷ் தான் இருக்கு. ஸோ நீங்க இது 2ல எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். என்ன சொல்றேன், நான் வந்து நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 820 இருக்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நீங்க என்ட்ரி எடுத்து செம்மையா இருந்திருக்கும். பட் இப்போ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா டம்ப் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிட்காயின் பத்தி கூட சில நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சொல்ல மாதிரி இப்படிதான் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில அனாலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் வந்து $30,000 கீழே வர போகுது. ஏன்னா கிரே ஸ்கேல் வந்து 16,000 பிட்காயின்ஸ் அன்லாக் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் செல் ஆயிடுச்சுன்னா அப்படி கீழே போயிடும். ஸோ பிட்காயின் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளோட இப்போ இருக்கிற விலை பார்க்கணும். ஸோ $34,900 கிட்ட இருக்கு நான் வீடியோ இருக்கிற சமயத்துல. ஸோ இப்போ பம்ப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது கூட ஒரு ஃபேக் பம்ப் ஆயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா 2-3 வாட்டி இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனல்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு பிட்காயின். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோடது 35,500, அப்புறமா $36,000 கிட்ட இருக்கு. ஸோ இது தாண்டிச்சுன்னா
கண்டிப்பா பிட்காயின் வந்து $42,000 போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நேத்து இல்ல நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். நீங்க என்ன அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா மறக்காம நம்மளோட கிரிப்டோ கரன்சி பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு பிட்காயின் ரிலேட்டடா. ஸோ நிறைய பிட்காயின் ரிலேட்டட் தான் இருக்கும். அது கூடவே வேற வேற காயின்ஸ் மேட்டிக் ஆகட்டும், கார்டானோ ஆகட்டும், அப்புறம் பிங்க் ஆகட்டும், ஷிப் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா உங்களோட நாலேஜாக வளர்த்துக்கலாம். கிரிப்டோ கரன்சியில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு வர சொல்லிட்டேன். இதுதான் சூப்பர் செம்மையான குட் நியூஸ். ஷிபா ஸ்வாப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஷிப் வந்து ஒரு எத்தீரியம் பிளாக் செயினில் தான் வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ அதால் நீங்கள் வந்து எத்தீரியம் இல்லைனா USDT தியேட்டர் வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். BNB யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு இருக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். நம்மளோட மேக் டெக் தமிழ் டெலிகிராம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி வீடியோவில் அடுத்த முறை சந்திக்க வேண்டிய திஸ் இஸ் த மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.